ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இன்றைக்கி எப்படி மல்லிகைப்பூ அழகாக கட்டுறதுன்றது ஈஸியான முறையில் எப்படி அழகாக கட்ட முடியுன்றதை பார்ப்போம். என்கிட்ட மல்லிகைப்பூ இருக்குது, 50 கிராம். நல்ல மொட்டு பெருசாகவே இருக்குது. அது கூடவே சின்ன சின்ன ரோஸும் இருக்குது. நீங்கள் பூக்கடையில் கேட்டிங்கனாலே இது கிடைக்கும். ரோஸ் கூட வச்சு கட்டும் போது மல்லிகைப்பூ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி மல்லிகைப்பூ கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பூவை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும், இன்னொன்று எடுத்து கீழே வச்சுக்கணும். கீழ் பக்கமாக ஒரு லூப் போடணும். அதுக்கப்புறம் நான் எப்படி காட்டியிருக்கணும் வீடியோவில், அதே போலவே மல்லிகைப்பூ மேலே வச்சு டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுடணும். இதே போலவே கண்டினியூவஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக அழகாக நம்மளுக்கு பூ கிடைக்கும். ஆனால் நம்ம இன்னும் ஒரு டிப்ஸ் என்னென்னா, இது போல் பண்ணும் போது நம்ம பூ போட்டு ரொம்ப அழுத்திடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் பூ பூக்கும் போது வெள்ளையாகவே இருக்கும். ரொம்ப நம்ம பூவை போட்டு அழுத்தணுன்னா அது மஞ்சளாக மாறிடும், சீக்கிரமாக வாடிடும். அதுக்காக நம்ம பூ கட்ட வரல பூ அழுத்துறோம்ல, அது ரொம்ப மெதுவாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அது ஒன்று தான். ஸோ இது போலவே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாட் மட்டும் கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். இப்படி கீழ் லூப் போட்ட உடனே பூவை நெருக்கமாக இழுத்து பிடிச்சி ஒரு முடிச்சு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே போலவே நம்ம கண்டினியூஸாக எல்லா பூவும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மல்லிகைப்பூ எல்லாத்தையுமே கட்டிக்கலாம். பூவும் கட்டியாச்சு. பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். எல்லா பூவும் எவ்வளோ அழகாக பந்தாக கட்டியிருக்குன்னு. நெருக்கமாக நடுவில் ஃபுல்லாக ரோஸ் ஆட் பண்ணி சூப்பராக கட்டியிருக்கோம். நீங்களும் ஈஸியாக கட்டலாம்.